அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் குறிப்பாக கணிதம் மற்றும் மொழி பாடங்கள், ஏனென்றால் லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறதுல ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு பேசிக்காக கொடுக்க வேண்டியது மொழிகளை கற்றுக்கொள்வதிலேயும் கணிதம், அறிவியல், இந்த இரண்டும் மிக முக்கியமான விஷயம். ஆனால் சர்வதேச அளவும் சரி, இந்திய அளவிலேயும் சரி, பல்வேறு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தைங்க 8வது 9வது தாண்டி போறாங்க, ஆனா அவங்களால ஒரு பக்கத்தை முழுதாக படிக்க முடியவில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தை கூட அவங்களால போட முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத ஆய்வறிக்கைகள் நிறைய சொல்றாங்க. நாம கல்வி கூடங்களை நடத்துகிறோம், மாணவர்களை அங்க அவங்களுக்கு கல்வி திட்டத்தை கொடுக்கிறோம். ஆனா அது குவாலிட்டியான எக்ஸாமினேஷனா இருக்கணும், குவாலிட்டியான சிலபஸா இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம 10வது பொதுத் தேர்வு, 12வது பொதுத் தேர்வெல்லாம் நடத்தவே வேண்டாமே, எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. இந்த தேர்வுங்கிறதே ஒன்று எதுக்காக நம்ம வைக்கிறோம்? குழந்தைங்க சரியா அதை படிச்சிருக்காங்களா, இல்லை படிக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு கற்றலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, அங்கே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கா, சிலபஸ் தேவையான அளவு அன்னைக்கு நம்மளோட கால சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கல்வித்துறைக்கு பொருத்தமானது. ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அந்த கருத்து என்பது ஒட்டுமொத்தமாக தேர்வுகளே வேண்டாம் என்று சொல்கிறாரா? அப்படி இருந்தால் மற்ற தேர்வுகள் எல்லாம் என்ன பண்ணுறது? போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் என்ன ஒரு அளவுகோல் வச்சுக்கலாம்? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்குது, யூபிஎஸ்சி தேர்வுன்னு. அப்போ அந்த தேர்வெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம்? இப்போ தான் தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி தேர்வில் நாங்கள் அதிகமாக எண்ணிக்கையில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சட்டப்பேரவையில் சொன்னாங்க. அதற்காக சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்குது, ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆனவங்களுக்கு மாதம் எவ்வளவுன்னு உதவித்தொகை இருக்குது. இதெல்லாமே எந்த அளவில் இந்த மாநில அரசு தேர்ந்தெடுக்குது? எக்ஸாம் வச்சு தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருக்கு உதவி பண்ணணும்னா கூட அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம் தேவைப்படுது. இடைநிற்றல் அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதாவது இடைநிற்றல் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நீ படிக்கிறியோ படிக்கலையோ நான் வகுப்பில் மட்டும் உன்னை தூக்கி போடுவேன் அப்படின்னா அது மாணவனோட எதிர்காலத்தை பாதிக்குங்க. இந்த ஒரு சூழலை இன்னொரு பக்கம் நீங்க பொருத்தி பாருங்க. இன்னைக்கு நம்மளோட அதிகமான வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்திருக்கின்ற, வேலை தேடுகின்ற இளைஞர்கள் எந்த கேட்டகரியிலேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் கிராஜுவேட் அதிகமாக வேலை கேட்டிருக்காங்க. சிம்பிளான எடுத்துக்காட்டு எங்களால் சொல்ல முடியும். என்னோட எம்எல்ஏ ஆஃபீஸில் வேலை கேட்டு வரக்கூடியவங்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்காங்க. என்ன அர்த்தம்? காலேஜில் கிராஜுவேட் ஆயிடுறாங்க, படிச்சிடுறாங்க, 5 வருஷம் கடனை உடனே வாங்கி காலேஜில் என்ஜினியர் ஆயிடுறாங்க. எம்ப்ளாயபிலிட்டி கொஸ்டினாக இருக்குது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். அதுதான் சமூகத்திற்கு நல்லது. வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க. கோயம்புத்தூர்ல எப்போ போனாலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் பணியாளர்கள் வேண்டும். இப்போ கோயம்புத்தூர்ல வாங்க, நான் காட்டுறேன் எத்தனை இடங்கள்ல பணியாளர் தேவை. பணியாளர் தேவைப்படுகிறார்கள், ஆனால் ஸ்கில் இல்லை. அதனால தான் நான் கூட சட்டப்பேரவையில் பேசும்போது இதே விஷயத்தை குறிப்பிட்டேன். ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம இளைஞர்களுக்கு. வேலை ஒரு பக்கம் இருக்குங்க, வேலை இல்லாமல் இல்லை. இன்றைக்கும் லட்சக்கணக்கான வெளிமாநில தொழிலாளர்கள் நம்ம மாவட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அது சின்ன வேலைங்க, அதுக்கு நாங்கள் போக மாட்டோம், இல்லை எங்களுக்கு அதுனா என்ஜினியரிங் கிராஜுவேட்டு கூட அதிகமாக வேலை கொடுக்கறது நம்ம மாவட்டம். ஆனால் இப்போவும் தேவைப்படக்கூடிய ஸ்கில்லோட ஆட்கள் இல்லை. இது ஒரு பெரிய கேப் இருக்குது, இதை நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.